குளத்தங்கரையில திருஞான சம்பந்தர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு கதை அங்க சொல்லப்படுறது. திருஞான சம்பந்தரை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். இவர் 63 நாயன்மார்கள்ல முதன்மையா கருதப்படுறார். இந்த கதை என்னன்னா, திருஞான சம்பந்தருடைய அப்பா பேரு சிவபாத ஹிருதயர். இவர் ஒரு நாள் சின்ன குழந்தையான அவர் பேரு சம்பந்தர்னு பேரு. சம்பந்தரை கூட்டிட்டு குளத்தங்கரைக்கு வந்திருக்கார். குழந்தைய குளத்தங்கரையில படிக்கட்டுல உட்காத்தி வச்சுட்டு குளிக்க போயிருக்கார். குளிச்சு மூங்கி எழுந்து அவர் குளிச்சு கொண்டிருக்கும் போது இவருக்கு பசி ஏற்பட்டிருக்கு. சம்பந்தர் அழுதுருக்கார். அந்த அழுத குரல் அப்பாவுக்கு கேட்கல, ஆனா சிவனுக்கு கேட்டிருக்கு. சிவன் என்ன பண்றார், பார்வதியை கூப்பிட்டு, குழந்தை அழறது, நீ போய் உன்னுடைய முலைப்பாலை கொடுத்து அந்த குழந்தையினுடைய அழுகைய சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறார். பார்வதியும் உடனே கீழே வந்து குழந்தைய தன் கையால தூக்கி கிண்ணத்துல தன்னுடைய முலைப்பாலை எடுத்து அவருக்கு ஊட்டின உடனே குழந்தை பசி ஆறி அழுகைய நிறுத்திடுறது. பார்வதி அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அப்பா குளித்துக் கொண்டிருந்த சிவபாத ஹிருதயர் எழுந்து வந்து பார்க்கும்போது இந்த குழந்தையோட வாயில கொஞ்சம் ஒரு சொட்டு பால் இருக்கு. அந்த பாலை பார்த்துட்டு அவர் கேட்கிறார், குழந்தைகிட்ட யார் கொடுத்தது பால் அப்படின்னு கேட்கிறார். குழந்தை சொல்றது அம்மையப்பன் அப்படின்னு. இவருக்கு புரியல. அதனால அவர் கேட்கிறார், யாருப்பா கொடுத்தது உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்கிறார். அப்பவும் அவர் அம்மையப்பன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய கோபத்தினால அவர் கேட்கிறார், என்ன யார் கொடுத்தது உனக்கு, இங்க வந்து யார் கொடுத்த பாலை குடிச்ச நீ அப்படின்னு கேட்ட உடனே இந்த சம்பந்தர் தோளுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிக்கிற தேவார பாடலை பாடி சிவனும் பார்வதியும் எனக்கு பால் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்பாவுக்கு சொல்ற. அப்பா உண்மை உணர்ந்து ஒரு மலைச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து ஞான சம்பந்தர், அந்த ஞானப்பால் குடித்த குழந்தை ஞான சம்பந்தர் அப்படின்னு பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் அவரே திருஞான சம்பந்தரா ஆயிருக்கார். அந்த திருஞான சம்பந்தருக்கான கோவில் சீர்காழியில அமைஞ்சிருக்கு.